திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 765, அதிகாரம் படை மாட்சி. இது கந்த புராணத்திலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. முசுகுந்தன் என்ற மன்னரின் மனைவி சித்திரவல்லி. அவர் ஒரு அழகிய கிளியை வளர்த்து வந்தார். அக்கிளி அவர் சொற்படி நடக்கும், அழகாய் பேசும். அதனை காண்பவர்கள் அனைவரும் அதிசயித்தனர். இக்கிளி பற்றிய செய்தி அறிந்த யமனின் மனைவி அக்கிளியினை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். யமலோகத்திலிருந்து சில தூதர்களை அனுப்பினார். அவர்கள் தூதர்கள் போல் சித்திரவல்லியை சந்தித்து கடைசியாய் அக்கிளியை கவர்ந்து சென்றனர். தான் அன்போடு வளர்த்த கிளி பறிபோய்விட்டதை எண்ணி அரசி மிகவும் வருத்தமடைந்தார். அரசியின் துயரம் நீக்க தனது படையுடன் கிளம்ப அரசன் துணிய படைத்தலைவன் சயவாகு மன்னரிடம், மன்னா, நீங்கள் வர வேண்டாம், அந்த யமனை வென்று கிளியை நான் மீட்டு வருகிறேன் என்றார். எவரையும் வெல்லும் ஆற்றல் படைத்தவர் மட்டுமல்ல, எவரையும் கொல்லும் ஆற்றல் படைத்தவர் யமன். அவர் எப்படி நீங்கள் தலைமையேற்று படை கொண்டு எதிர்கொள்வீர்கள் என்று மன்னர் கேட்க, மன்னா, எவரையும் வெல்லும் யமனையும் வெல்லும் படை நம் படை. நாங்கள் சென்று வென்று வருவோம் என வீர சபதமிட்டு சென்றார்கள். யமன் தனது படைகளோடு சயவாகுவை எதிர்த்தார். ஆனால் கடுமையான போரின் முடிவில் யமனது படை தோற்கடிக்கப்பட்டது. தோற்றதால் யமன் சயவாகுவை கண்டு நாணினார். பின்னர் சயவாகுவை பாராட்டி நட்பு கொண்டு கவர்ந்து வந்த கிளியை திருப்பி கொடுத்து அனுப்பினார். யமனை போல் உயிர்களை அழிக்க வருகின்ற படைகள் வரினும் அவற்றை எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் கொண்ட வீரர்கள் கொண்டதுதான் உண்மையான படை என்பதை கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். எதிரிகளை வெல்வது மட்டுமல்ல படை, யமனையும் வெல்வதுதான் சிறந்த படை.